வணக்கம். இந்த செஷன் வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சீரீஸோட செஷன் இது வந்து பார்ட் 1 ஆஃப் அஜூர் ஃபண்டமெண்டல்ஸ் AZ 900 எக்ஸாம் உடைய பார்ட் 1 டிஸ்கஷன். மொத்தம் வந்து 7 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கோம். ஒரு செஷனும் ஒரு அரௌண்ட் 30 மினிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து அஜூருடைய கிளவுட்ல ஃபண்டமெண்டல் எக்ஸாம். ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டாபிக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து சப்டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளவுடுடைய பேசிக் கான்செப்ட்ஸ்ல இருந்து அரௌண்ட் 30% வரைக்கும் கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ 30% சொல்லும் போது அரௌண்ட் வந்து 8 to 10 கொஸ்டின்ஸ் வந்து இங்க இந்த பர்டிகுலர் கிளவுட் கான்செப்ட்ஸ் பத்தி வரும். அஜூருடைய மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஒரு 30 to 35% கொஸ்டின் வரும். ஸோ தட் இஸ் அரௌண்ட் 10 to 12 கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருந்து வர சான்சஸ் இருக்கு. ஸோ அஜூருடைய ஆர்கிடெக்சர் அண்ட் சர்வீசஸ் பத்தி ஒரு 12 to 14 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து வி ஆர் ஆஸ்கிங் அபவுட் டிஸ்கிரைப் கிளவுட் கான்செப்ட், டிஸ்கிரைப் அஜூர் மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்னும் போது நம்ம டீப் டைவா இந்த எக்ஸாமுக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸ்பீரியன்ஸோ நமக்கு வந்து டிசைன் எக்ஸ்பீரியன்ஸோ தேவையில்லை. எந்த சர்வீஸ் என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க, என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ் கொடுக்குறாங்க அஜூர்ல, அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வரைக்கும் ஒரு அரௌண்ட் 45 to 55 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இட் யூஸ் டு பி 60 மினிட் எக்ஸாமா இருந்தது முன்னாடி. இப்போ வந்து இது வந்து 36 கொஸ்டின்ஸ், அரௌண்ட் 36, எக்ஸாக்டா 36 சொல்ல முடியாது. ஸோ 36 கொஸ்டின் எக்ஸாம்ல வரும், அரௌண்ட் 45 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 45 மினிட்ஸ் அப்படின்னும் போது எக்ஸாமோடைய டியூரேஷன் 45 மினிட்ஸ். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் வந்து உங்களுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து பிஃபோர் எக்ஸாம் ஆஃப்டர் எக்ஸாம் வந்து அந்த சில அடிஷ்னல் கொஸ்டின்ஸ், அடிஷ்னல் சிட்டிங் டைம் இருக்கு. நீங்க எவ்வளவு குயிக்கா முடிக்கிறீங்களோ வந்து 15 to 30 மினிட்ஸ்ல முடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ குயிக்கா முடிச்சிங்க அப்படின்னா we can complete the exam. பட் மொத்தம் வந்து 36 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல இருக்கும். எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஸோ சில கொஸ்டின் வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் வந்து நம்ம இப்போ சொல்லித்தர போறேன் நான். எல்லா மைக்ரோசாஃப்ட் டெக்னிக்கல் எக்ஸாமும் வந்து 1000 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். பட் பாஸ் மார்க்னு பார்த்தீங்கன்னா 70% எடுத்தாலே பாஸ் மார்க். ஸோ அதாவது விச் இஸ் ஈக்குவலன் டு 700 ஸ்கோர் எடுத்துட்டோம் அப்படின்னா we can pass the exam. ஸோ இந்த பாசிங் ஸ்கோர் வந்து எப்படி அது கால்குலேட் ஆகும் பேக் எண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாமுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ உங்களுடைய நாலேஜ், ஸ்கில்ஸ், நீங்க எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து அப்பியர் ஆகுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர் உங்களுக்கு மாறும். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 45 மினிட்ஸ் எக்ஸாம், 36 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியால அரௌண்ட் இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ல வந்து கிளவுட் கான்செப்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் செகண்ட் 2 பார்ட்ல வந்து அஜூர் மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ், அடுத்த பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கிடெக்சர் அண்ட் சர்வீசஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ டோட்டலா 7 பார்ட் இருக்க போது இந்த சீரீஸ்ல மொத்தமா வந்து ஒரு லெஸ் தேன் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான இன்புட்ஸ் தான் நான் உங்களுக்கு தரப்போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஒரு கொஸ்டின், சாம்பிள் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சில கீவேர்ட்ஸ் வந்து இருக்கு பாருங்க. ஸோ யுவர் கம்பெனிஸ் அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூட்ஸ் அ பேசிக் சப்போர்ட் பிளான். They would like to request an assessment of an Azure environment. டிசைனோட அசஸ்மெண்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல இருந்து. மைக்ரோசாஃப்ட் இருந்து வந்து டிசைன் அசஸ்மெண்ட் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. வணக்கம். இந்த செஷன் வந்து அஜூர் ஃபண்டமெண்டல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சீரீஸ் உடைய ஒரு பார்ட் இது. ஸோ இது வந்து ஒரு 7 பார்ட் சீரீஸாக நான் வந்து கண்டக்ட் பண்ண போறேன். ஒரு பார்ட்டும் வந்து ஒரு 30 மினிட்ஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ 7 பார்ட்ஸ் எதுக்காக நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான ஸ்கில்ஸ் வந்து மெஷர் பண்றாங்க. கிளவுட் கான்செப்ட் பத்தி ஒரு 30% வெயிட்டேஜ்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும், விச் மீன்ஸ் அரௌண்ட் ஒரு 8 to 10 கொஸ்டின்ஸ் அதுல இருந்து வரும். அஜூருடைய மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ்ல வந்து ஒரு 35% கொஸ்டின் வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு, விச் இஸ் அரௌண்ட் 10 to 12 கொஸ்டின்ஸ் வரும். அஜூருடைய ஆர்கிடெக்சர் அண்ட் சர்வீசஸ்ல இருந்து ஒரு 35 to 40% கொஸ்டின் வரும், விச் இஸ் அரௌண்ட் 12 to 14 கொஸ்டின். ஸோ டோட்டலா நமக்கு அரௌண்ட் வந்து 36 கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸ்ல வரும். முன்னாடி வந்து ஒரு லாஸ்ட் இயர்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
அரௌண்ட் 45 to 50 கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு வந்து நமக்கு 60 மினிட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கரண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 45 மினிட்ஸ் 36 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 இருக்கும். ஸோ அரௌண்ட் 36 கொஸ்டின். இதுக்கு டைம் வந்து 45 மினிட்ஸ். அந்த எக்ஸாம் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து சில செக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சில சர்வே இருக்கும். அதெல்லாம் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 1 hour டைம் நம்ம இந்த எக்ஸாமுக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்க குயிக்கா வந்து 15-20 மினிட்ஸ்ல எக்ஸாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ்ல நீங்க வைண்ட் அப் பண்ணிடலாம். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா டெக்னிக்கல் எக்ஸாமும் வந்து 1000க்கு தான் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. 1000 தான் மேக்ஸிமம் ஸ்கோர் நீங்க எடுக்கலாம். 70% நீங்க ஸ்கோர் பண்ணாலே, அதாவது 700 மார்க்ஸ் எடுத்தாலே இது வந்து நீங்க பாஸ் பண்ணதா கன்சிடர் ஆயிடும். ஸோ ஒரு எக்ஸாமும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து டெஸ்ட் ஆகும். ஸோ நாலேஜ், ஸ்கில்ஸ், கொஸ்டின்ஸோட டிஃபிகல்ட்டி இதெல்லாம் கம்பைன் பண்ணி அவங்க வந்து ஸ்கோரிங் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு சம் ஆஃப் த சாம்பிள் கொஸ்டின்ஸ். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ல வந்து கிளவுட் கான்செப்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அடுத்த 2 பார்ட்ல அஜூரோடைய மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ், தென் நெக்ஸ்ட் பார்ட்ஸ்ல வந்து நம்ம ஆர்கிடெக்சர் அண்ட் சர்வீசஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ கிளவுட் கான்செப்ட்ஸ்ல வந்து எடுத்தோடனே இப்போ நம்ம வந்து மைக்ரோசாஃப்டோடைய அஜூரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அஜூரோடைய சப்ஸ்கிரிப்ஷன்ல சர்வீசஸ் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை ரிசோர்சஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் பிளான் சூஸ் பண்ணணும். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யுவர் கம்பெனிஸ் அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூட்ஸ் எ பேசிக் சப்போர்ட் பிளான். கரண்டா வந்து அவங்க பேசிக் சப்போர்ட் பிளான் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, தே வுட் லைக் டு ரெக்வெஸ்ட் அ அசஸ்மெண்ட் ஆஃப் அஜூர் என்விரான்மெண்ட் டிசைன். யார்கிட்ட இருந்து? மைக்ரோசாஃப்ட் இருந்து அஜூரோட என்விரான்மெண்ட் டிசைன் அசஸ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கறாங்க. திஸ் இஸ் ஹவவர் நாட் சப்போர்ட்டட் பை த எக்ஸிஸ்டிங் பிளான். ஆமா, பேசிக் பிளான்ன்றது வந்து ரொம்பவே வந்து ஸ்டார்டர் லெவல் பிளான். அதுல வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேஷன் ரிலேட்டடா இஷ்யூஸ் இருக்கு, இல்ல தப்பா பில் வந்துருச்சு, அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா, யூ வாண்ட் டு மேக் ஷுர் தட் த கம்பெனி சப்ஸ்கிரைப்ஸ் டு a சப்போர்ட் பிளான் that allows the functionality. எந்த ஃபங்க்ஷனாலிட்டி? அஜூரோடைய என்விரான்மெண்ட் டிசைன் அசஸ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கறாங்க. ஆனா வந்து காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. while keeping expenses to minimum. ஸோ இப்போ வந்து நம்ம 3 ஆப்ஷனுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதர் வந்து நம்ம டெவலப்பர் பிளான் போகலாம், ப்ரொஃபஷனல் டிரெக்ட் பிளான் போகலாம், ஸ்டாண்டர்ட் பிளான் ஆர் ப்ரீமியர் பிளான் போகலாம். இப்போ நான் உங்களுக்கு அந்த ரியலாவே லைவா வந்து அந்த கன்சோல்ல உங்களுக்கு காமிக்கிறது எப்படி இருக்கும் ஆப்ஷன்ட்டு. இப்போ நம்ம ஜென்ரலா வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு அப்படின்னா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ல வந்து கரண்டா என்ன சப்போர்ட் பிளான் இருக்குன்னு நீங்க பார்க்க முடியும். இப்போ கரண்ட் சப்போர்ட் பிளான் என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம கரண்டா வந்து பேசிக் பிளான்ல இருக்கு. இதை செக் மார்க் ஆயிருக்கு பாருங்க. இப்போ பேசிக் பிளான்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்கிடெக்சரல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு டிசைன் ரிவ்யூ வந்து இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஈவன் வந்து ஆர்கிடெக்சருடைய பிளான்ஸே வந்து உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சருடைய பிளான் வந்து இல்லை. ஸோ ஆர்கிடெக்சருடைய சப்போர்ட் பிளான் வந்து நமக்கு அடுத்தடுத்த பிளான்ல தான் வரும். இப்போ ஜென்ரல் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு டெவலப்பர் பிளான்லயும் ஸ்டாண்டர்ட் பிளான்லயும் இருக்கு. இன்கேஸ் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் டிரெக்ட் போறோம் அப்படின்னா அதுல வந்து ஆர்கிடெக்சரல் கைடன்ஸ், தென் பெஸ்ட் ப்ராக்டிசஸை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்றாங்க பாருங்க, ப்ரோ டைரக்ட் டெலிவரி மேனேஜர்ஸ் வந்து உங்களுக்கு ரிவ்யூவும் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அப்ப நம்ம வந்து இந்த இதுல ஆப்ஷன்ஸ் வந்து எந்த ஆப்ஷன் பெட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் டிரெக்ட் ஆப்ஷன் வந்து பெட்டர். ஆனா வந்து நீங்க ப்ரொஃபஷனல் டிரெக்ட்லயும் ப்ரீமியர் ஆர் யூனிஃபைட் பிளான்லயும் வந்து உங்களுக்கு டிசைன் ரிவ்யூ வந்து கிடைக்கும். பட் இந்த கொஸ்டினை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க, அவங்க தே வாண்ட் டு கீப் த எக்ஸ்பென்சஸ் டு மினிமம். அப்போ வந்து காஸ்ட்டும் கம்மியா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஸோ அந்த கேட்டகரியில போகும்போது, அந்த கேஸ்ல போகும்போது உங்களுக்கு we have to go with professional direct plan போனீங்கன்னா it would be better. ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து இந்த இடத்துல நீங்க வந்து இதை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இன் கேஸ் வந்து கரண்டா உங்க கொஸ்டின் என்ன, பேசிக் பிளான் யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு ரெக்யர்மெண்ட் வந்து ஆர்கிடெக்சருடைய சப்போர்ட் டிசைன் ரிவ்யூ சப்போர்ட் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஈவன் தோ இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கைடன்ஸ் தான் கொடுக்குறாங்க. வேற இவங்க வந்து ரிவ்யூ பண்றதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரோ டைரக்ட் டெலிவரி மேனேஜர்ஸ் ரிவ்யூ பண்ணுவாங்க. இதுவே நீங்க ப்ரீமியர் பிளான் ஆர் யூனிஃபைட் பிளான், என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் பிளான்லாம் போனீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர்ஸ் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு காஸ்ட் கம்மியா இருக்கணும் அப்படின்னா ப்ரொஃபஷனல் டைரக்டர்ஸ் மச் கம்பேரிட்டிவ்லி பெட்டர். இது வந்து $1000 வரும். வேற உங்களுக்கு ப்ரீமியர் பிளான், என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் பிளான்லாம் போனேன் கிட்டத்தட்ட $15,000 வரும் பெர் மந்த். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு ப்ரொஃபஷனல் டிரெக்ட் அப்கிரேட் பண்ணோம்னா யூ கேன் சூஸ் இட் ஆர் யூ கேன் கெட் வாட் யூ ஆர் ரிக்வெஸ்டிங் ஃபார்.
ஸோ இந்த இடத்துல கீழே நான் அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஜென்ரல் கைடன்ஸ் வந்து டெவலப்பர் பிளான்லேயே இருக்குது, ஸ்டாண்டர்ட் பிளான்லேயே இருக்குது. பட் அவங்க கேட்குறது வந்து ஆர்கிடெக்சரல் ரிவ்யூ கைடன்ஸ். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டைரக்ட்லேயும் உங்களுக்கு என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் பிளானில் கிடைக்கும். இது ரெண்டுத்துல சீப்பர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் டைரக்ட். அப்போ ஆன்சர் வந்து வி ஷுட் அப்கிரேட் டு ப்ரொஃபஷனல் டைரக்ட். ஸோ இது எக்ஸாம்பிள் வந்து எப்படி கொஸ்டினாக வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்காது. அது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் கொஸ்டினாக உங்களுக்கு வந்து இது லிஸ்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு கீவேர்டுலேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா அசஸ்மெண்ட் ஆஃப் அன் அஷ்யூர் என்விரான்மெண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அது வந்து ஒரு குரூப் ஆஃப் கொஸ்டின்ஸாக இருக்கும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 2 லைன் விட்டுருங்க. அது ஏன்னா வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் அது. திஸ் கொஸ்டின் இஸ் இன்க்ளூடட் இன் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட் பிக்ஸ் ஐடென்டிக்கல் செட்டப் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. பட் அட் த எண்ட் நமக்கு என்ன கொஸ்டின்ல நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா யூ ரெக்கமெண்ட் தட் த கம்பெனி சப்ஸ்கிரைப் டு ப்ரொஃபஷனல் டைரக்ட் பிளான் ஒரு கொஸ்டின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மற்ற பிளான்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இதில் எஸ்ஆர் நோ தான் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ரேடியோ பட்டன் இருக்கும். அதில் நீங்கள் எஸ்ஆர் நோ சூஸ் பண்ணி ஆன்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரியல் எக்ஸாமில் வந்து கொஸ்டின் வரும். இப்போ அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, யூ ஆர் டாஸ்க்ட் வித் டெப்ளாயிங் அஷ்யூர் வர்ச்சுவல் மெஷின். இதுல நம்ம முக்கியமா வந்து அந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்ம கிளியரா கவனிக்கணும். ஓகே, ஒரு கொஸ்டின்லயும் வந்து சில கீவேர்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம யூ ஆர் டாஸ்க்ட் ஃபார் என்ன சொல்றாங்க, வித் டெப்ளாயிங் அஷ்யூர் வர்ச்சுவல் மெஷின்ஸ் ஃபார் யுவர் கம்பெனி, யூ நீட் டு மேக் யூஸ் ஆஃப் த அப்ரோப்ரியேட் கிளவுட் டெப்ளாய்மெண்ட் சொல்யூஷன். ஸோ எந்த கிளவுட் டெப்ளாய்மெண்ட் சொல்யூஷன் வந்து வர்ச்சுவல் மெஷினுக்கு கரெக்டாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ 3 டைப் ஆஃப் டெப்ளாய்மெண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். இதுல வந்து நம்ம வர்ச்சுவல் மெஷின் எதில் மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ் தான் நம்ம மேனேஜ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எஸ். ஓகே, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எஸ், மற்ற ரெண்டுத்துக்கும் நீங்க நோ சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டெப்ளாய்மெண்ட் மாடல். அதுல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ்ல கஸ்டமர் வந்து வர்ச்சுவல் மெஷின் வந்து எதுல மேனேஜ் பண்ணுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ்ல மேனேஜ் பண்ணுவாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து யுவர் கம்பெனி இஸ் பிளானிங் டு மைக்ரேட் ஆல் தேர் வர்ச்சுவல் மெஷின் டு அன் அஷ்யூர் pay as you go subscription. The virtual machine are currently hosted on Hyper-V host in a data center. You are required to make sure that the intended Azure solution uses the current expenditure model. Cloud பொறுத்த வரைக்கும் என்ன மாடல் யூஸ் பண்றாங்க அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடலா இல்ல ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடலான்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் வந்து ஒபெக்ஸ் மாடல். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா சென்டர்ல வந்து கேபெக்ஸ் மாடல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டும் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபில்லர் ஆப்ஷன்ஸ் மாதிரி தான். எலாஸ்டிக் எக்ஸ்பெண்டிச்சர் மாடலா இல்ல ஸ்கேலபிள் எக்ஸ்பெண்டிச்சர் மாடலான்றதுலாம் அது தப்பான ஆப்ஷன் தான். ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் ஒபெக்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க, ஒரு ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஆன்சருங்க. ஸோ இப்போ கேபெக்ஸ்க்கும் ஆபெக்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எங்க நம்ம பண்ணுவோம், ஒரு டேட்டா சென்டர் நம்மளே கிரியேட் பண்ணி சர்வர் வாங்கி ஸ்டோரேஜ் வாங்கி நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி மேனேஜ் பண்றது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கிளவுடை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே இந்த மாதிரிலாம் பண்றது கிடையாது. நம்ம கிளவுடை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை சர்வர் வேணும், எவ்வளவு ஸ்டோரேஜ் வேணும், அதை வாங்கிட்டு அதை கன்சியூம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பே பண்றோம். ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு தான் நீங்க எஸ் சூஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் ரியல் டைம்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா திஸ் கொஸ்டின் இஸ் பார்ட் ஆஃப் த சீரியஸ் ஆஃப் கொஸ்டின் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அந்த 2 லைன் ஃபர்ஸ்ட் 2 லைனை விட்டுட்டு கொஸ்டின்ல என்ன கீவேர்ட் இருக்கு, என்ன முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சு ஆன்சர் பண்ணுன்றதை நீங்க கரெக்டா புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு சிம்பிளா முடிஞ்சிடும். பாத்தீங்களா, இந்த இடத்துல என்ன கரெக்டான எக்ஸ்பெண்டிச்சர் மாடல்னு சூஸ் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்ன ஆன்சர் சூஸ் பண்ணோம், இது எலாஸ்டிக் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல் வந்து ஆன்சர் நோ சூஸ் பண்ணோம். அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன்ல வந்து கரெக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல் ஸ்கேலபிளான்னு கேட்டா அதுவும் நம்ம நோ சூஸ் பண்ணோம். ஸோ எது கரெக்டா சூஸ் பண்ணோம், ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரைட் ஆன்சர் கிளவுடை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். கிளவுடை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரியான அவைலபிலிட்டி எஸ்எல்ஏ வந்து கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா 99.99 எஸ்எல்ஏ வந்து எதிர்பார்க்குறாங்க கஸ்டமர். அவங்களுடைய லைன் ஆஃப் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் எல்ஓபி பிஸ்னஸ்னா லைன் அஸ் கிரிட்டிக்கல் லைன் ஆஃப் பிஸ்னஸ் அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து அவைலபிலிட்டி பர்சன்டேஜ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் அஷ்யூரை பொறுத்த வரைக்கும் அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னா ஒரு பிசிக்கல் டேட்டா சென்டரை வந்து அவைலபிலிட்டி ஜோன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம 2 வர்ச்சுவல் மெஷினை வந்து
2 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல நீங்க ஹோஸ்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால 99.99 அச்சீவ் பண்ண முடியும். 2 வர்ச்சுவல் மெஷினை 2 ரேக்ல, அதாவது அவைலபிலிட்டி செட் அப்படின்னா ரேக், 2 ரேக்ல நீங்க ஹோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 99.95 தான் கிடைக்கும். வேற ஒரே ஒரு வர்ச்சுவல் மெஷின் ரன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 99.90 தான் வந்து SLA கிடைக்கும். ஸோ கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் என்ன? 99.99. அப்போ என்ன ஆன்சர்? 2 வர்ச்சுவல் மிஷினை நீங்க 2 பிசிக்கல் டேட்டா சென்டர்ல, அதாவது 2 அவைலபிலிட்டி ஜோன்ல ரன் பண்ணா மட்டும்தான் இந்த 99.99 நீங்க ரீச் பண்ண முடியும். அப்ப ஆன்சருங்க, யூ இன்க்ளூட் 2 வர்ச்சுவல் மெஷின்ஸ் அண்ட் 2 அவைலபிலிட்டி ஜோன் இன் யுவர் ஸ்ட்ராட்டஜி. மற்ற 2 ஆப்ஷன் கொஞ்சம் ஸ்லைட்டா ட்ரிக்கியா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா யூ இன்க்ளூட் 2 வர்ச்சுவல் மெஷின் சொல்றாங்க, ஆனா ஒரே அவைலபிலிட்டி ஜோன்ல ரன் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அப்போ வந்து 99.95 தான் கிடைக்கும். அதே மாதிரி யூ இன்க்ளூட் 1 வர்ச்சுவல் மெஷின் பட் 2 அவைலபிலிட்டி ஜோன்ல எப்படி ரன் பண்ண முடியும்? இருக்கிறதே ஒரு வர்ச்சுவல் மெஷின் தான். ஸோ இதுக்கும் ஆன்சர் no. So answer வந்து you should include 2 virtual machines and 2 availability zone in order to achieve 99.99. Okay. So அதுதான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க diagrammatica. So we should have 2 virtual machines running on 2 different physical host on 2 different data center. Availability zone na data center, availability set na rack, single VM. இது regional pair na 2 different regional run பண்ணுது. So அது இன்னும் அதிகமா availability கிடைக்கும். பட் கஸ்டமருக்கு வந்து 99.99 போதும். So next question வந்து, you are required to deploy an artificial intelligence solution in Azure. You want to make sure that you can build, test and deploy predictive analytics for the solution. So இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து என்ன சொல்றாங்க, கொஸ்டின்லேயே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த ஆன்சர்ல வந்து நம்ம எலிமினேஷன் ஆப்ஷன்ல போகலாம். இப்போ காஸ்மோஸ் டிபின்றது ஒரு நாட் ஓன்லி சீக்வல், நோ சீக்வல் டேட்டா பேஸ் அது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்யூஷன்லாம் அதில் டிப்ளாய் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நமக்கு என்ன வேணும், ஒரு மெஷின் லேர்னிங் ஸ்டூடியோ வேணும், அஷ்யூர் மெஷின் லேர்னிங் ஸ்டூடியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை பில்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணி ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா மெஷின் லேர்னிங் ஸ்டூடியோ அப்படின்ற டூல் வேணும் நமக்கு. ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இதே இது கொஸ்டின் வந்து வேற மாதிரியும் கேட்பாங்க, வித் வை யுவர் கம்பெனி பிளான்ஸ் டு டெப்ளாய் அன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்யூஷன் இன் அஷ்யூர். அதே மாதிரி தான், பட் இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்க பாருங்க, ஆப்ஷன்ஸா கொடுக்குறாங்க. அஷ்யூர் லாஜிக் ஆப்ஸா, அஷ்யூர் மெஷின் லேர்னிங் டிசைனரா, அஷ்யூர் பேட்சா, அஷ்யூர் காஸ்மோஸ் டிபின்னு கேட்குறாங்க. இது ஆன்சர் வந்து அஷ்யூர் மெஷின் லேர்னிங் டிசைனர். ஸோ மெஷின் லேர்னிங் டிசைனர் வச்சா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் அந்த ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக் சொல்யூஷன் வந்து நம்ம டெப்ளாய் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியும். அஷ்யூருடைய காஸ்மோஸ் டிபி அப்படின்றது இட் இஸ் எ மேனேஜ்ட் நாட் ஓன்லி சீக்வல், நோ சீக்வல் டேட்டா பேஸ். அதை யூஸ் பண்ணி நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்லை வந்து ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கஸ்டமர் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் வேரியஸ் அஷ்யூர் ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் எவ்ரிடே ரிசோர்சஸ் ரெக்வயர்ட் பை ஈச் பிஸ்னஸ் யூனிட் ஆர் ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல்ன்றது ரொம்ப முக்கியமான கீவேர்ட். ஒரே மாதிரி வந்து சிஸ்டம்ஸ் அடிக்கடி தேவைப்படும் சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க என்ன வரும், உங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட்டோ ஒரு இமேஜோ ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து ஐடென்டிக்கல் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி யூ ஆர் ரெக்வயர்ட் டு சாங்ஷன் ஸ்ட்ராட்டஜி டு கிரியேட் அஷ்யூர் ரிசோர்சஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த 2 கீவேர்டு வச்சு பார்க்கும்போது இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, அஷ்யூரோடைய ரிசோர்ஸ் மேனேஜர் டெம்ப்ளேட் வச்சு நம்ம டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னா ஐடென்டிக்கலா நம்ம டெம்ப்ளேட் வச்சு ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி ஏஆர்எம் டெம்ப்ளேட்ஸ் வச்சு கிரியேட் பண்ணும்போது ரிசோர்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். ஸோ மற்ற ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் குரூப்னு சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட் குரூப் வந்து ஒரு 2-3 நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிற இடத்துல வந்து நம்ம அது எல்லாத்தையும் ஒரே மேனேஜ்மெண்ட் குரூப்புக்குள்ள கொண்டு வருவோம். அது வந்து ஒரு கவர்னன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அதை வச்சு நம்ம ரிசோர்சஸ் கிரியேட் பண்றதோ இல்ல ஐடென்டிக்கலா ரிசோர்சஸ் வந்து ரெடி பண்றதோ பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்க, யூ ரெக்கமெண்ட் தட் அஷ்யூர் ஏபிஐ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் வந்து அதை வந்து நம்ம மேனேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் அஷ்யூரோட ஏபிஐ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் வழியா நம்ம ஐடென்டிக்கலா வந்து அஷ்யூர் ரிசோர்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலா கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டும் நோ. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். Okay, next question வந்து, your company's developers intend to deploy a large number of custom virtual machines on a weekly basis. So வீக்லி பேசிஸ்ல வந்து இதுல கொஸ்டின்ல வந்து பாருங்க, டெவலப்பர்ஸ் வந்து நிறைய மெஷின்ஸ் கிரியேட் பண்ணுவாங்கன்ற ஒரு கீவேர்ட் இருக்கு. தே வில் ஆல்சோ பி ரிமூவிங் திஸ் வர்ச்சுவல் மெஷின் டூரிங் த சேம் வீக். அப்போ வந்து டெம்பரரியா கிரியேட் பண்ணி டெம்பரரியா ரிமூவ் பண்ணிடுவாங்க, உடனே ரிமூவ் பண்ணிடுவான்னு சொல்றாங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 60% ஆஃப் த வர்ச்சுவல் மெஷின் ஹேவ் விண்டோஸ் சர்வர் 2016. அந்த வார்த்தை வந்து சர்வர் வேணும்னு சொல்றாங்க இந்த இடத்துல. கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்ல சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும்னு சொல்றாங்க.
while the other 40% has Ubuntu Linux. அதுவுமே வந்து Ubuntu Linux தான் வேணும்னு சொல்றாங்க. You are required to make sure that the administrative effort needed for this process is reduced by employing a suitable Azure service. ஸோ இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரிசர்வேஷன் எப்போ பண்ணுவாங்க? ரிசர்வேஷன் வந்து எனக்கு வந்து என்னுடைய வெர்ச்சுவல் மிஷின் வந்து 1 year 3 year அந்த மாதிரி ரொம்ப லாங் டேர்மா நான் வந்து போகும்போது ரிசர்வேஷன் போவாங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, வாரம் வாரம் கிரியேட் பண்ணுவோம், ஆனா அதே வாரத்திலே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. அப்ப ரிசர்வேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம்ங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, மைக்ரோசாஃப்ட் மேனேஜ்டு டெஸ்க்டாப் போலாமான்னு கேட்கறாங்க. இங்க வந்து நம்ம சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதிர்பார்க்கறாங்க. ஸோ அப்போ வந்து மேனேஜ்டு டெஸ்க்டாப் வந்து பத்தாது. அப்ப இதுதான் வந்து சிம்பிளா ஈஸியா நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல வந்து இது ரெண்டுத்தையும் எலிமினேட் பண்ணிட்டோம். இது ஒரு ஆன்சர் தான் கரெக்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பட் சில டைம் வந்து நிறைய நோ ஆப்ஷன்ஸ் வரதுக்கும் இருக்கு. இப்போ எக்ஸாம்ல வந்து 4 சாய்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்டுட்டே வராங்க அப்படின்னா தென் யூ ஹேவ் டு ஆன்சர் இட் கேர்ஃபுல்லி. ஸோ you recommend to use the Azure Development and Test Lab. Dev Test Labனு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஒரு ஆஃபரிங் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம ரொம்ப சீப்பாவும் நம்ம சிஸ்டம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம், ரொம்ப குயிக்கா நம்ம எப்போ கிரியேட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரியல் எக்ஸாம்ல வந்து இந்த கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் பாருங்க. ஸோ அதனால மறுபடியும் நான் வச்சுக்கங்க. ஸோ எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த இது டாபிக் 1ன்னு சொல்லிட்டு அதுல வந்து இந்த இடத்துல திஸ் இஸ் பார்ட் ஆஃப் சீரீஸ் ஆஃப் கொஸ்டின் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நீங்க என்ன படிக்கணும், முக்கியமா வந்து இதுல என்ன மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டினை படிச்சுட்டு அதுல இது மேனேஜ் டெஸ்க்டாப் வச்சு இந்த சொல்யூஷன் பண்ண முடியுமா, இல்ல பண்ண முடியாது, ஆன்சர் வந்து நோ. அதே மாதிரி அடுத்த இதுல என்னது, நெக்ஸ்ட் இதுல வந்து அஜூருடைய ரிசர்வ்ட் வெர்ச்சுவல் மெஷின் வச்சு பண்ண முடியுமா, அதுவும் பண்ண முடியாது, நோ. ஏன்னா வந்து ரிசர்வ்ட் வெர்ச்சுவல் மெஷின் வந்து ரொம்ப லாங் டேர்ம் சொல்யூஷனுக்கு தான் தேவைப்படும். அடுத்த ஆன்சர் என்ன, இது வந்து அஜூருடைய டெவ் டெஸ்ட் லேப், இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து எக்ஸாம்ல வந்து நெக்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க எஸ்ஆர் நோ சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு சிம்பிளிஃபைடா இருக்கட்டுமே அப்படின்னு தான் இது ஒரு ஸ்லைட்ல வந்து நான் கொண்டு வந்தேன். ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 4 கொஸ்டினா உங்களுக்கு எக்ஸாம்ல வரும். ஸோ அப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 20-25 கொஸ்டின் வந்து நம்ம ஒரு லெஸ் தேன் 10-15 மினிட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, நான் நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து அகெயின் அஜூருடைய மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் ஆர் அஜூருடைய கிளவுட் கான்செப்ட் பத்தி இன்னொரு பார்ட்ல சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.